வறுமையோட கோரப்பிடியிலிருந்து மீண்டு எழுந்து இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் ஒன்றா வளர்ந்து நின்று சாதிச்சிருக்காங்கன்னா அது சிங்கப்பூர் தான். இன்னைக்கு நம்ம சிங்கப்பூரோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஒரு குப்பை மேடாக தான் இருக்குது. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த 20 லட்சத்துக்கும் மேலான மக்களில் 3ல் 2 பேருக்கு வேலை கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, சுத்தமான தண்ணீர் கிடையாது, தங்குறதுக்கு வீடு கிடையாது, எல்லாமே குடிசை தான். அங்கே குடிசைகளும் எரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான மக்களை பழிவாங்கிருச்சு. இதையெல்லாம் தாண்டி நாட்டை காப்பாற்றுறதுக்கும் நாட்டை வளர்க்குறதுக்கும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு இயற்கை வளமோ இல்லை மனித வளமோ எதுவுமே கிடையாது. சரி, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து நாடான மலேசியா கிட்ட போய் கேட்டால் அவங்களும் 2 வருஷத்தில் தன்னோட நாட்டில இருந்து வெளியே துரத்திடுறாங்க சிங்கப்பூரை. சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருந்த சைனீஸ் மக்கள், மலாய் மற்றும் இந்தியர்களுக்கு நடுவில் இனப்பிரச்சனைகள், கலவரம், இப்படி பல பிரச்சனைகள் சூழ்ந்து மக்கள் வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரமே உண்டாக்கி கொடுக்காத ஒரு சின்ன தீவு தான் சிங்கப்பூர். இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நடுவில் எப்படி உலகத்தில் சிறந்த பணக்கார நாடாக சிங்கப்பூர் வளர்றாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். நாம் சுதந்திரம் வாங்கி 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் மலேசியா கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க சிங்கப்பூர். ஆனால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவங்களால வளர முடிஞ்சிச்சு? ஒரு ஸ்லம் ஏரியாவாக இருந்த சின்ன தீவை பணக்கார நாடாக மாற்றியது யாரு? அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது ஒரு தனிநபர் மட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. அவர் தான் லீ குவான் யூ, சிங்கப்பூரோட முதல் பிரைம் மினிஸ்டர். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கிறாரு லீ குவான் யூ. சிங்கப்பூர் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத பார்க்கலாம். சிங்கப்பூருங்கிற தீவு எந்த வகை இயற்கை வளமும் இல்லாமல் இருந்தாலும் ஏஷியன் கண்ட்ரிஸையும் யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் இணைக்கிற ஒரு வர்த்தக மையமாக இருக்குது. இதை தெரிஞ்ச பிரிட்டிஷ் 100 வருஷங்களுக்கு மேலாக சிங்கப்பூர், இந்தியா, இன்னும் சில நாடுகளை வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1940களில் 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ பிரிட்டிஷ்க்கு எதிராக இருந்த ஜப்பானுக்கு சிங்கப்பூர் மேலே ஒரு கண் இருக்குது. எப்படியாவது அந்த நாட்டை நம்ம கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க ஜப்பான். சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் பிரிட்டிஷர்ஸை ரொம்பவே நம்புகிறாங்க. 2ஆம் உலகப் போர் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பிரிட்டிஷர்ஸை ஜாப்பனீஸ் தோக்கடிச்சிடுறாங்க. இப்போ சிங்கப்பூரையும் ஜப்பான்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடுறாங்க பிரிட்டிஷ். வெறும் 10,000 ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸை மட்டுமே வச்சு மொத்த சிங்கப்பூரையும் கைப்பற்றிடுறாங்க. 64,000 சோல்ஜர்ஸை சிறையில் போட்டுடுறாங்க. அதில் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸும் உண்டு. அப்போ சிங்கப்பூரோட வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. சிறை பிடிச்சதுக்கு அப்புறமும் சும்மா இல்லாமல் ஆன்டி ஜாப்பனீஸ் பீப்புள்னு சொல்லி சூக்ஷிங் ஆப்ரேஷனுங்கிற பேரில் 50,000 மக்களை கொன்று குவிக்கிறாங்க. அதில் இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களும் தமிழர்களும் இறந்து போகிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பிறகு 1945ஆம் ஆண்டு US ஜப்பான் மேலே நியூக்ளியர் பாம்பு போடுறாங்க. அவங்க நாட்டில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததால் சிங்கப்பூரை விட்டுட்டு ஜப்பானுக்கே போகிறாங்க ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ். அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் திருப்பி சிங்கப்பூருக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க பார்க்கும்போது அவங்க பார்த்த பழைய சிங்கப்பூர் அது கிடையாது. ஏன்னா ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் மொத்தமாக சிங்கப்பூரை சூறையாடிடுறாங்க. அங்கே இருந்த மக்கள் பசியும் பட்னியுமா வாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள கட்டடங்கள் எல்லாம் இடிந்து தரமட்டமாக இருக்குது. சிங்கப்பூரோட துறைமுகமும் சிதைஞ்ச நிலையில் இருக்குது. சிங்கப்பூரில் உள்ள மக்கள் பிரிட்டிஷர்ஸ் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை இழக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி இனிமேல் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த டைமில் ஏஷியாவில் உள்ள கண்ட்ரீஸ்க்கும் சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிக்குது, இந்தியா உட்பட. ஆனால் சிங்கப்பூர் பிரிட்டிஷ்ட இருந்து ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸ் வாங்காமல் அவங்க தலைமையில் 1959ல் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் லீ குவான் யூ வராரு. அப்போ அவருக்கு வயசு 31 தான் ஆகுது. அவர் பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டிங்கிற கட்சியும் ஆரம்பிக்கிறாரு. அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாரு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நடுவில் தான் இவர் பதவி ஏற்கிறாரு. மலேசியாவோட சிங்கப்பூரை இணைக்கலான்னு நினைக்கிறாரு. இப்படி இணைப்பது மூலமாக சிங்கப்பூரில் உள்ள மக்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் மலேசியா நாட்டோட வளங்களையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வுன்னு நம்பிட்டு இருக்கிறாரு லீ குவான் யூ. இப்படி 2 நாட்டையுமே இணைப்பது மூலமாக 2 நாட்டுக்குமே நன்மை தான் சேரும் அப்படின்னு நினைக்கிறாரு. மலேசியா நாட்டில் செய்கிற உற்பத்தி எல்லாத்தையும் சிங்கப்பூரில் இருக்கிற போர்ட் மூலியமாக ட்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மக்கள்கிட்ட வரி வசூலிக்கவும் செஞ்சுக்கலாம்.
இதனால சிங்கப்பூர் மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புறாரு. இப்போ மலேசியா சிங்கப்பூரை தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. மலேசியன் கவர்மெண்ட் தன்னோட மலாய் பீப்புளுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கப்பூரில் வாழ்கிற சைனீஸ் மற்றும் தமிழ் மக்களை புறக்கணிக்கிறாங்க. இப்படி சின்ன சின்னதாக ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சைனீஸ் பீப்புளுக்கும் மலாய் பீப்புளுக்கும் இனக்கலவரம் வர ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய பிரச்சனையாகி கலவரத்தில் போய் முடியுது. ஆனால் லீ குவான் யூவோட கனவு என்னன்னாக்க மதம், மொழி, இனம் இல்லாத ஒரு நாடை நம்ம அமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கடைசியில் மலேசியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சேர்ந்த 2 வருஷத்தில் 1965 சிங்கப்பூரை மலேசியாவிலேருந்து வெளியேற்றிடுறாங்க. இப்போ சிங்கப்பூர் மக்களோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகுது. மலேசியாவோட இணைஞ்சு இருக்கும்போது அந்த நாட்டில் இருந்து இங்கே ட்ரேட் பண்ணும்போது 21,000 ஜாப்கள் உருவாகி இருக்கு. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுது. 21,000 மக்கள் வேலை இல்லாமல் போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடான இந்தோனேஷியாவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்த பிரிட்டிஷர்ஸும் தன்னோட நாட்டை காலி பண்ணுறதா அறிவிக்கிறாங்க. இப்போ துறைமுகத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உற்பத்தி பண்ணின பொருட்களை மற்ற நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. அந்த விஷயம் சிங்கப்பூரில் ஈஸியாக செய்ய முடியுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் நாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இம்போர்ட் டேக்ஸ், இடவசதி எல்லாம் நாங்களே செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே 90% டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. இந்த ஆஃபர் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை ஈர்க்குது. நிறைய டெஸ்ட் டிரைவ் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் எல்லாம் சிங்கப்பூரில் வைக்கிறாங்க. சிங்கப்பூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செய்கிறதால சிங்கப்பூரில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு அடைகிறாங்க. அதே நேரத்தில் வேலை தெரியாதவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். அதே நேரத்தில் அவங்க ஆர்மியையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அவங்க நாட்டோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பக்கத்து நாட்டுக்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்குறாங்க. பட் எந்த நாடுமே அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முன் வரல. அதனால சிங்கப்பூரோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவங்களும் உதவி பண்ணுறதுக்கு முன் வராங்க. இஸ்ரேல் நாட்டோட உதவியோட தன்னோட நாட்டில் மிலிட்ரி ட்ரைனிங்கை நடத்துகிறாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். இதன் விளைவாக 1967 நேச்சுரல் சர்வீஸ் அமெண்ட்மெண்ட் பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் அந்த பில்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க 18 வயசுக்கும் மேலே உள்ள அத்தனை இளைஞர்களும் கட்டாயம் மிலிட்ரி ட்ரைனிங்கில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இவங்க நாட்டோட மிலிட்ரி ஃபோர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ல, அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அடுத்த 2 வருஷத்தில் 1969 அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக நேஷ்னல் சிங்கப்பூர் டேல பரேடே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 1975 போக போறேன்னு சொன்ன பிரிட்டிஷ் 1971 போறேன்னு சொல்றாங்க. அவங்க போயிட்டா 20% GDP பேருமே 30,000 வேலை வாய்ப்புகள் பேருமே அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளேயே லீ குவான் யூ கேட்ட அந்த 10 வருஷத்துக்குள்ளேயே தன்னோட நாட்டு மக்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாட்டில் தனி மிலிட்ரி ஆர்மியை உருவாக்கிடுறாங்க. அடுத்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க வாழ்கிற 3ல் 2 மக்களுக்கு வீடு கிடையாது. எல்லாருமே ஸ்லம்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு சுத்தமான தண்ணீர் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவாக ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை லீ குவான் யூ கொண்டுட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 2 ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுது. ஒன்று, வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீடு கிடைக்கும். 2வது, சிங்கப்பூரில் அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் ஒரு சைட்லையும், சைனீஸ் பீப்புள் ஒரு சைட்லையும், மலாய் பீப்புள் ஒரு சைட்லையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு தனித்தனி குரூப்பாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பிரிஞ்சு வாழ்கிறவங்க எப்போ வேணுனாலும் இனப்பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னாக்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் இதை நம்மளால தடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதனால இந்த திட்டத்தை கொண்டுட்டு வர்றாரு. எல்லாத்துக்கும் வீடுங்கிற திட்டம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 55 வயசுக்கு உள்ள இருக்கிற மக்கள் தங்களோட 20% இன்கம் CPF, அதாவது சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டில் சேமித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சேவிங்ஸ் மூலியமாக ஹவுசிங் போர்டு கட்டுற வீடுகளில் குறைஞ்ச காலத்தில் அவங்களால வீடு வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளும் வாங்க முடியாதவங்களும் சலுகையில் அவங்க வாடகைக்கு தங்கிக்கலாம். லோன் போட்டு கூட அவங்க வீடு வாங்கிக்கலாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. இந்த வீடு கொடுக்கும் திட்டத்தில் 2 விஷயம் மெயினாக இருக்குது. ஒன்று, அங்கே வாழ போகிற மக்களுக்கு ஹைஜீன்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்குறாங்க. 2வது, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லா விதமான கம்யூனிட்டி பீப்புளும் இருக்கிறாங்க. தமிழர்கள், சைனீஸ் பீப்புள், மலாய் பீப்புள், இப்படி எல்லாருமே கலந்து வாழக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தான் கட்டுறாங்க.
அங்கே அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ், வாட்டர், பார்க், என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாமே அவங்களுக்கு ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. லீ குவான் யூ நினச்ச மாதிரி அங்கே இனப்பிரச்சனைகள் வராமல் இருக்குது. அந்த பிரிவினையை பயன்படுத்தி யாராலையும் அரசியலும் பண்ண முடியாது. இன்னைய தேதிக்கு பார்த்தா சிங்கப்பூரில் வாழ்கிற மக்கள் 90% பேர் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்கே சிங்கப்பூருக்கு வருவாங்க. நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் பீப்புளும் விசிட் பண்ணுறதுக்காக சிங்கப்பூருக்கு வருவாங்கங்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக JTCங்கிற ப்ராஜெக்ட், அதாவது ஜுராங் டவுன் கார்பரேஷன். இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு குப்பையும் சேரும் சகதியுமாக இருந்த ஒரு ஏரியை சுத்தப்படுத்தி தான் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பில்ட் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாற்றுறாங்க இந்த JTCயை. இந்த ஒரே ப்ராஜெக்டில் ஒரு ஏரியாவே சுத்தம் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 900 ஏக்கருக்கு நிலத்தை மறுசீரமைப்பு செய்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக 2020ஆம் ஆண்டில் மட்டும் $2.3 பில்லியன் ரெவன்யூவை எடுக்கிறாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். சிங்கப்பூரோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பார்ட் அப்படின்னாக்கா அது JTC தான். அது மட்டும் இல்லாமல் ஜொராங் ஐலாண்ட், ஜுராங் போர்ட் இன்னும் நிறைய இருக்குது. ஜுராங் போர்ட்டு தான் சிங்கப்பூரோட துறைமுகம். இங்கே தான் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான கார்கோ, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் எல்லாமே இந்த ஜுராங் போர்ட்டில் தான் இருக்குது. ஜுராங் போர்ட்டை மேம்படுத்துறதுக்கு 1966 சுமார் $14 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். அவங்களோட இப்போ உள்ள இந்த ரெவென்யூ வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா $150 மில்லியன் அந்த போர்ட் மட்டுமே கொடுத்துட்ருக்கு. ஒரு தலைவன் தன்னோட நாட்டில் கிடைக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்ம நாட்டை எப்படி வளர்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒன்றா செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. ஒரு குப்பை மேடாக இருந்த ஒரு குட்டி தீவை வேலையில்லா திண்டாட்டம், தண்ணீர் வசதி இல்லை, இனவெறி பிரச்சனை, சப்போர்ட்டுக்கு எந்த ஒரு நாடுமே வந்து ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு எக்கனாமிக் வைஸாக இவங்க சிங்கப்பூர் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் லீ குவான் யூ என்ற தனி நபரால் மட்டும்தான். இன்னைக்கு சிங்கப்பூர் எக்கனாமிக் வைஸாக அதிக தனிநபர் வருமானத்தில் வேர்ல்டுலேயே 2nd பிளேஸில் இருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டில் மட்டுமே ஒரு தனிநபரோட இன்கம் $72,794 மேலே வரும்னு சொல்கிறாங்க. கரப்ஷன் இல்லாத நாட்டில் 4th பிளேஸில் இருக்கிறாங்க சிங்கப்பூர். 2022ஆம் ஆண்டில் இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம்ங்கிறதுல நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறாங்க சிங்கப்பூர். உலக நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிங்கிறதுலையும் சிங்கப்பூர் வந்து ஒரு தனி பங்கை வகிக்கிறாங்க. அதிகமான ஆயுட்காலம் உள்ள நாட்டிலையும் சிங்கப்பூர் டாப்பில் தான் இருக்கிறாங்க. சராசரியாக 84 வயசு வரையும் வாழ்கிறாங்க. அந்தளவு அவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணுறாங்க. ஒரு நாட்டோட தலைவன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் அந்த நாடு இந்த அளவுக்கு உயருங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் சிங்கப்பூர். அவரோட பார்வையில் எப்படி பார்க்கணும்னு நினைச்சாரோ அப்படியே அதை மாற்றிருக்கிறாரு லீ குவான் யூ. இனம், மொழி இதெல்லாம் தாண்டி மக்கள் ஒற்றுமையாக வாழணும்னு நினைச்சாரு. அதையும் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டாரு. இந்த சிங்கப்பூரோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.